हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 15/1/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சகஜ யோகி மற்றும் பிரயோகியின் அடையாளங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய சகஜ யோகி புஜங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி தன்னுடைய சகஜ யோகி புஜங்கள் சிரேஷ்ட காரியத்தை வெற்றியடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு புஜத்தின் தெய்வீக ஆன்மீக காரியத்தின் வேகத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில புஜங்கள் எப்பொழுதும் கலைப்பற்று மற்றும் ஒரே சிரேஷ்ட ஊக்க உற்சாகம், மேலும் அதிவேகத்தில் சகயோகியாக இருக்கிறார்கள். ஆனால் இடையிடையே ஊக்கம் உற்சாகத்தின் அதிவேகத்தில் வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது. ஆனால் எப்பொழுதும் கலைப்பற்று அதிவேகத்தில் இருக்கும் புஜங்களின் ஊக்க உற்சாகத்தை பார்த்து பார்த்து அவர்களும் மீண்டும் அதிவேகத்தில் காரியம் செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். பாப்தாதா இன்று 3 விதமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். ஒருவர் எப்பொழுதும் சகஜ யோகி, இன்னொருவர் ஒவ்வொரு விதியையும் அடிக்கடி பிரயோகம் செய்யும் பிரயோகி, மூன்றாவது சகயோகி. 3 யோகிகளும் இம்மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் வேறு வேறு நிலையில் இருப்பவர்கள். சகஜ யோகி நெருங்கிய சம்பந்தம் மற்றும் அனைத்து பிராப்தியின் காரணமாக எப்பொழுதும் சகஜ யோகாவை இயல்பாகவே அனுபவம் செய்கிறார். எப்பொழுதும் சக்திசாலியான சொரூபம் இருக்கும் காரணத்தினால் நான் தந்தையினுடையவனாகத்தான் இருக்கிறேன் என்ற போதையை எப்பொழுதும் அனுபவம் செய்கிறார். நான் ஒரு ஆத்மா, நான் தந்தையின் குழந்தை என்று நினைவூட்ட வேண்டியதாக இருக்காது. நான் அவ்வாறே இருக்கிறேன் என்ற இந்த அனுபவத்தின் போதையில் பிராப்தி சொரூபமானவன் என்று இயற்கையாக நிச்சயம் செய்கிறார். சகயோகிக்கு அனைத்து சக்திகளும் இயல்பாகவே அனுபவம் ஆகிறது. எனவே சகஜ யோகி எப்பொழுதுமே சிரேஷ்ட ஊக்க உற்சாகத்தின் குஷியில் ஒரே சீரான நிலையில் இருக்கிறார். சகஜ யோகி அனைத்து பிராப்திகளின் அதிகாரி சொரூபத்தில் எப்பொழுதும் சக்திசாலியான நிலையில் நிலைத்திருக்கிறார். பிரயோகம் செய்யும் பிரயோகி எப்பொழுதும் ஒவ்வொரு சொரூபத்தின் ஒவ்வொரு ஞான பாயிண்டின் ஒவ்வொரு பிராப்தி சொரூபத்தை பிரயோகம் செய்து கொண்டே அந்த நிலையை அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் சில நேரம் வெற்றியை அனுபவம் செய்கிறார்கள், சில நேரம் கஷ்டப்பட்டு முயற்சிக்கும் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் பிரயோகியாக இருக்கும் காரணத்தினால் புத்தி அபியாசம் செய்வதின் பிரயோக சாலையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் 75% மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? பிரயோகி ஆத்மாவிற்கு புதியதிலும் புதிய வேறு வேறு அனுபவம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. இதே ஆர்வத்தில் ஈடுபட்டிருக்கும் காரணத்தினால் பிரயோக சாலையில் மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே சீரான நிலையில் இருப்பதில்லை. சில நேரம் அனுபவமாகும் காரணத்தினால் மிகுந்த ஊக்க உற்சாகத்தில் ஊஞ்சலாடிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் சில நேரம் விதி மூலம் சித்தியின் பிராப்தி குறைவதால் ஊக்கம் உற்சாகத்தில் வித்தியாசம் ஏற்பட்டுவிடுகிறது. ஊக்கம் உற்சாகம் குறைவதின் காரணமாக கஷ்டப்பட்டு முயற்சிக்கும் அனுபவம் ஏற்படுகிறது. எனவே சில நேரம் சகயோகியாகவும் இருக்கிறார். நான் அதுவாகவே இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக இருக்கிறேன்
இருக்கிறேன் என்பது வந்து விடுகிறது. நான் ஆத்மா, நான் குழந்தைதான். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த நினைவு மூலம் சித்தியை அடைவதற்கு அடிக்கடி முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே சில நேரமோ இந்த நிலையில் நிலைத்திருப்பது, என்ன நினைத்தாரோ அது அனுபவமாகும். சில நேரம் அடிக்கடி நினைப்பதன் மூலம் சொரூபத்தில் அனுபவம் செய்கிறார்கள். இதைத்தான் பிரயோகி ஆத்மா என்று கூறுவது. அதிகாரத்தின் சொரூபம் சகஜ யோகி, அடிக்கடி பயிற்சி செய்வதின் சொரூபம் பிரயோகி ஆத்மா. இன்று சகஜ யோகி யார் மற்றும் பிரயோகி யார் என்று பார்த்து கொண்டிருந்தோம். பிரயோகியும் சில நேரம் சகஜ யோகி ஆகிவிடுகிறார். ஆனால் எப்பொழுதும் அல்ல. எந்த நேரம் எந்த பதவி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஸ்தூல முகத்தின் ரூபமும் மாறிவிடுகிறது. மனதின் நிலையையும் பார்க்கிறோம், மேலும் முகத்தின் வெளிப்பாட்டையும் பார்க்கிறோம். முழு நாளிலும் எத்தனை ரூபத்தில் மாறுகிறார்கள்? தன்னுடைய விதவிதமான ரூபத்தை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னை சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்களா? இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட காட்சிகளை பாப்தாதா எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி இங்கு வெளி உலகத்தில் ஒருவரின் விதவிதமான ரூபத்தின் சிரிப்பூட்டும் விளையாட்டை அவர்களே பார்க்கிறார்கள். வெளிநாட்டில் இந்த விளையாட்டு இருக்கிறதா? இங்கு நடைமுறையில் அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவது இல்லைதான், இல்லையா? இங்கேயும் சில நேரம் சுமையின் காரணமாக குண்டாகி விடுகிறார்கள். மேலும் சில நேரம் மிக அதிகம் யோசிக்கும் சமஸ்காரத்தின் காரணமாக பொதுவாக இருப்பதை விட உயரமாகி விடுகிறார்கள். மேலும் சில நேரம் மனமுடைந்து போகும் காரணத்தினால் தன்னை மிகவும் குள்ளமாக உணர்கிறார்கள். சில நேரம் குள்ளமாகி விடுகிறார்கள், சில நேரம் குண்டாகி விடுகிறார்கள், சில நேரம் உயரமாகி விடுகிறார்கள். இந்த மாதிரியான விளையாட்டு பிடித்திருக்கிறதா? அனைத்து இரட்டை வெளிநாட்டு சகஜ யோகியாக இன்றைய உங்களுடைய சார்ட்டில் சகயோகியினுடையதாக இருந்ததா? பிரயோகம் செய்யும் பிரயோகியாக மட்டும் இல்லைதானே? இரட்டை வெளிநாட்டினர் நிரந்தரமாக சகஜ யோகியாக இருப்பதற்கான அனுபவத்தை மதுபனிலிருந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? நல்லது. சகஜ யோகியும் யோகிதான். இதை பற்றி பின்னால் கூறுவோம். அனைத்து டீச்சர்களும் கீழே ஹாலில் முரளி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவுடன் பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகள் என்று கூறினாலும் சரி, இன்று உடன் இருப்பவர்களின் குரூப்பும் வந்திருக்கிறது தான், இல்லையா? இன்னும் அதிகம் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். கீழே இருந்தாலும் அனைவரும் மேலேதான் அமர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா சிறியவராக இருந்தாலும் அல்லது பெரியவர்களாக இருந்தாலும், ஆனால் தைரியம் வைத்து எப்பொழுதும் சேவையின் சேத்திரத்தில் பிஸியாக வைத்திருக்கும் சேவாதாரிகளுக்கு மிகுந்த அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். எனவே தியாகியாகி அநேகர்களின் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பாளர் ஆகும் சேவாதாரிகளை தியாகத்தின் விசேஷ ஆத்மாவாக பார்க்கிறார். அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாராட்டுகளுடன் கூடவே அன்பு நினைவுகளும் உரித்தாக்குக. இரட்டை அதிசயம் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஒன்று, தந்தையை தெரிந்து கொண்டதன் அதிசயம் செய்திருக்கிறீர்கள். தூரதேசம், மதத்தின் திரைச்சீலை, பழக்க வழக்கம், வாழ்க்கை நெறிமுறை, உணவு பழக்கம் என்ற திரைச்சீலைக்கு நடுவே இருந்து கொண்டும் தந்தையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இரட்டை அதிசயம் செய்திருக்கிறீர்கள். திரைச்சீலைகளுக்குள்ளே மறைந்திருக்கிறீர்கள். சேவைக்காக இப்பொழுது ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள். சேவையின் காரணமாக நாலாபுறங்களிலும் பிரிந்து சென்று விட்டீர்கள். இல்லையென்றால் வெளிநாடுகளில் இந்தளவு சேவை எப்படி நடக்கும்? சேவையின் காரணமாக தன்னுடைய கொஞ்ச காலத்திற்கு மட்டும் பெயரளவில் கணக்கு வழக்கை இணைத்திருக்கிறீர்கள். எனவே இரட்டை அதிசயம் செய்து காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் அன்பில் தாகமுள்ள சாதக பறவைகளுக்கு எப்பொழுதும் உள்ளத்தில் என்னுடைய பாபா என்ற பாடலை பாடக்கூடிய, தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என்ற எண்ணத்திலேயே 12 மாதங்களும் இருக்கக்கூடிய, அந்த மாதிரி தைரியம் வைத்து தந்தையின் உதவியாளர் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।